கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை அவருடைய சாயலாய் இருக்கும்படியாகத்தான் நம்மை தெரிந்து கொண்டார், நமக்கு ரட்சிப்பை தந்தார், ஒவ்வொரு நாளும் வார்த்தையை தந்து நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். அவருடைய சாயலாய் மாறுவது என்பது எதை உணர்த்துகிறது? அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவதை உணர்த்துகிறது. தேவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்ததை நம்மால் பார்க்க முடியும். கனியற்ற மரமாய் இருக்கிறவர்கள் அவர்கள் வெட்டுண்ட அக்னியிலே போடப்படுவார்கள், அதாவது நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கனியற்ற ஒரு வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவின் சாயலாய் மாறும்படியாய் கிறிஸ்துவை போல கனி நிறைந்த வாழ்க்கை வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். ஆவிக்குரிய கனிகளில் தேவன் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு சுபாவம் தான் இந்த சாந்த குணம். இதையும் தேவன் ஆவிக்குரிய கனியாகத்தான் நமக்கு கற்றுத்தருகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நிலையிலும் இதை வெளிப்படுத்தினதை நம்மால் பார்க்க முடியும். தன்னை குற்றம் கண்டுபிடிக்க வந்து ஒரு ஸ்திரீயை குறித்து மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணல, உடனே அவங்களுக்கு கோபமா ரிப்ளை பண்ணல. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் தன்னை குற்றம் கண்டுபிடிக்க தான் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பாவியாகிய ஸ்திரீயை தன்னிடத்தில் கொண்டு வந்து அவளை குறித்த காரியங்களை தன்னிடத்தில் விசாரிக்கிறார்கள் என்று தெரிந்தும் கர்த்தர் என்ன பண்ணல, தன்னுடைய சாந்த தன்மை இழந்து போகும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு பிரதியுத்தரம் கொடுக்கல. அதற்கு மாறாய் அவர் என்ன பண்ணாரு, அந்த சூழ்நிலைக்கேற்ற வார்த்தை பரத்திலிருந்து தனக்கு அருளப்படும் வரைக்கும் அவர் பொறுமையா இருந்தார். இந்த சூழ்நிலைகள், இந்த சம்பவங்கள் வேதத்தில் நமக்கு எதற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு ஒருவேளை தோணலாம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் எல்லா நிலையிலும் சாந்தமா இருந்தாரு, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனுஷனா நம்மால் அதை இருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தோணலாம். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் மோசேயை தேவன் நமக்கு காண்பித்து தருகிறார். ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் அநியாயமா பேசும் பொழுது மோசேயை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார், பூமியில் உள்ள எல்லா மனுஷனை பார்க்கிலும் மோசே சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். அவன் என்ன பண்ணல, அதுக்கு ரிப்ளை கொடுக்கவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நாள்ல தேவஜனங்களாகிய நம்மை ஒரு விசை கூட அவர் பலப்படுத்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமா இருக்கிறதுனால நம்ம இப்படியே தான் நம்முடைய லைஃப் போகுமா அப்படின்னு சொல்லி தேவஜனங்கள் என்ன பண்ண வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். வேதத்தில் அநேக சாட்சிகளை கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியே எழுதி கொடுத்திருக்கிறார். மோசேக்காக கர்த்தரை பேசினார், மீரியாமையும் ஆரோனையும் கர்த்தர் அவர்கள் உணரும்படியாய் மோசே பட்சத்தில் நின்று கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்னா பூமியிலே அவர்கள் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எந்த இடத்திலே அவர்கள் சகல நன்மைகளையும் இழந்தது போல் இருந்ததோ, வெட்கப்பட்டது போல் இருந்ததோ, அவர்கள் சாந்தமாய் இருந்தது நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த எல்லா இழப்புகள் நன்மைகள் எல்லாவற்றையும் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்வார்கள் என்பதை தான் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்பது நமக்கு உணர்த்துகிறது. ஏன்னா பூமியில் தான் என்ன பண்ணப்படுவாங்க, அவர்களுடைய சாந்த குணம் குலைந்து போகும்படியாய் அநேக சோதனைகள்னால, மனுஷர்கள்னாலேயோ பிசாசினாலேயோ அவர்கள் சோதிக்கப்படுவாங்க. அதே கண்களுக்கு முன்பதாக அவர்கள் அதே பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சிலருடைய வாழ்க்கையெல்லாம் அவங்க அமைதியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, ஓவராக அவங்களுக்கு விரோதமாக மற்றவர்கள் பேசுவாங்க, கேட்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இவங்க பேசவே மாட்டாங்க, இவங்க கோபப்படவே மாட்டாங்கன்னு சொல்லி காரணமே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, அநியாயமாக பேசுவாங்க, காரணமே இல்லாமல் தூஷிப்பாங்க. எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து நம்முடைய தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவஜனங்களாகிய நாம் எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு தருகிற வார்த்தை தான், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாய் அவர்கள் வெட்கப்பட்டு போக நம்முடைய தேவன் விட மாட்டார். நம்முடைய தேவன் சாந்தமாயிருந்து அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினதினால அவர் தோற்று போகவில்லை. சகலத்தையும் ஜெயித்தவராய், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு முன்மாதிரியாய் நம்மை பலப்படுத்த நம்முடைய தேவன் எப்படி வாழ்ந்து காண்பித்தாரோ அதே போல நாமும் அவர் எப்படி ஜெயித்தவராய் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறாரோ நீங்களும் நானும் ஜெயித்தவர்களாய் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும்படியாய் சாந்த குணம் உள்ளவர்களாய் எல்லா சூழ்நிலையில் வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். நம்முடைய சுயத்தில் அதை முயற்சி பண்ணோம்னா நிச்சயமாக நம்ம தோற்று போயிடுவோம். ஏன்னா நம்முடைய பலத்தால் உலகத்தையோ மாம்சத்தையோ பிசாசையோ எதிர்த்து நிற்க நமக்கு பலன் கிடையாது. ஏன்னா உலகம், மாமிசம், பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்கள், பிசாசினால் ஏற்பட்ட சூழ்நிலைகள் இவை எல்லாம் நம்மை காட்டிலும் பலன் உள்ளவைகள். ஆனால் நம்முடைய தேவனோடு கூட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் ஜெயித்த தேவன், சாந்த குணமாயிருந்தே மனுஷ சாயலாய் அவர் நமக்கு அடையாளமாய் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர் மனுஷ சாயலாய் வந்து நம்மை போல எல்லாவற்றிலும் பாட அனுபவித்து அதை ஜெயித்து தேவன் சொன்ன கனிகளை வெளிப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில அது
நிமித்தம் ஜெயத்தை பெற்றுக்கொண்ட நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துவார். முழுமையாய் கர்த்தரை சார்ந்து கொண்டு தேவ ஜனங்களாகிய நாம் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தரால் நடத்தப்பட கர்த்தருக்காக வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனால் நமக்கு தரப்பட்ட ஆவிக்குரிய கனிகளாகிய இந்த 9 விதமான இந்த சுபாவத்தை, இந்த தன்மையை உடைய இந்த கனியை நாமும் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்து, நாமும் இந்த கனிகளை வெளிப்படுத்தினவர்களாய் உலகத்தை, மாம்சத்தையும், பிசாசையும், பிசாசில் எழுப்பட்ட சகல காரியங்களையும் ஜெயிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அவரோடு கூட ஜெயம் பெற்றவர்களாய் அவருடைய சிங்காசனத்திலே உட்கார செய்வது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.